ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டியூஸ்டே மினி விலாக். உளுந்தே இல்லாமல் உளுந்து வடை எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? நான் வந்து சேப்பக்கிழங்கு வடை தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு போட்டுட்டு மூடி 3 to 4 விசிலுக்கு விட்டுடலாம். நல்லா வேகணும். அது வரைக்கும் நான் வந்து வெங்காயமும் வந்து கட் பண்ணிக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும். அப்புறமா இதில் வந்து கருவேப்பிலையும் போடலாம், கொத்தமல்லியும் போடலாம், பச்சை மிளகாவும் போடலாம். ஆப்ஷன் தான். நான் வந்து கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன். நல்லா வந்து சேப்பக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அது வந்து மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். நான் பாப்பா கொடுக்கறனால ஆட் பண்ணலை. அதில் வந்து கொஞ்சமாக சீரகம், கடுகு, கடலை மாவும் ஆட் பண்ணிவிட்டு கையில் ஒட்டும். நீங்கள் வந்து ஆயில் போட்டுட்டு தான் வந்து வடை மாதிரி தட்ட முடியும். வடை மாதிரி குட்டி குட்டியாக வந்து தட்டி நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சூப்பரான சேப்பக்கிழங்கு வடையோ ரெடி ஆகிடுச்சி. இது சாப்பிட்டு பார்த்தா உளுந்து வடை மாதிரி தான் இருந்து